அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் முருகப்பெருமான் வேலுடனும் அல்லது தண்டத்துடன் தான் காட்சி தருவார். ஆனால் நான் சொல்ல போகும் இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் வில்லும் அம்பும் ஏந்திய கோலத்தில் காட்சி தருகிறார். அது எந்த ஸ்தலம் பார்க்கலாமா? கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் எல்லைக்குள் உள்ள வேலுடையான்பட்டு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அருணகிரிநாதரின் திருப்புகழில் இஸ்தலம் அத்திப்பட்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முருகப்பெருமான் சிவசுப்பிரமணிய சுவாமியாக வேடுவ கோலத்தில் சடாமுடியுடனும் திருக்கரங்களில் வில்லும் அம்பும் ஏந்தி இடுப்பில் சல்லடத்துடன் காலில் இறகு அணிந்து வள்ளி தெய்வானியுடன் காட்சி தருகிறார். மூவரின் திருவுருவங்களும் ஒரே கல்லில் அமைந்திருப்பது இதன் சிறப்பம்சமாகும். கொடிமரத்தின் அருகே பெரிய அளவில் 7 வேல்கள் முருகனின் உத்தரவிற்காக காத்து நிற்கும் சேவர்களைப் போல் இருப்பது வேறு எந்த முருகன் ஸ்தலத்திலும் காண முடியாத அமைப்பாகும். சரி, இந்த கோவிலை பத்தின ஸ்தல வரலாறு பார்க்கலாம். முருகன் பெருமான் வள்ளியை மனம் செய்து கொள்ள வள்ளிமலை நோக்கி சென்று விடுகிறார். தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமானை தேடி பூலோகத்தில் அலைந்து திரிந்து சிதம்பரம் வருகின்றனர். ஆனால் சிதம்பரத்திலும் முருகனை காணவில்லை. தங்களுக்கு முருகன் காட்சி அளிக்காததை எண்ணி வருத்தத்துடன் சிதம்பரம் நகரில் தங்குகிறார்கள். தேவர்களின் வருத்தத்தை உணர்ந்து கொண்ட முருகப்பெருமான் அவர்களுக்கு அசிரியாக 2.5 காத தூரத்தில் நாம் உங்களுக்கு காட்சி தருவோம் என்று கூறினார். உடனே தேவர்கள் வடலூர் அருகே உள்ள ஆபத்தாரணபுரம் பச்சைவாழியம்மன் கோவில் உள்ள இடத்தில் ஒரு அழகிய சோலையின் நடுவே ஜோதி வடிவமாக முருகன் காட்சியளித்தார். இந்த ஜோதி வடிவத்தை சப்த கன்னிகளும் தேவர்களும் முனிவர்களும் கண்டு களித்தனர். ஆனால் தேவர்களும் முனிவர்களும் முருகனின் அழகிய திருக்கோலத்தை காண வேண்டும் என்று அவரிடம் வேண்டினர். உடனே முருகப்பெருமான் சுயம்புவாக வள்ளி தெய்வானியுடன் கையில் வில்லும் அம்பும் தரித்த நிலையில் காட்சியளித்ததால் இந்த ஸ்தலம் வில்லுடையான்பட்டு என பெயர் பெற்றது. பிறகு தமது வேலாயுதத்தை ஊன்றி நீரோடை ஒன்றை உருவாக்கி அதற்கு சரவண தீர்த்தம் என்று பெயரிட்டு இதில் நீராடி வரும் பக்தர்களுக்கு தீராத நோய் நீங்க பெறும், வாழ்வில் கஷ்டம் நீங்கி நிலையான செல்வத்தை பெறுவார்கள் என்று கூறி மறைந்தார். இவ்வாறு முருகன் தனது வேலியும் இங்கு ஊன்றியதால் இந்த ஊர் வேலுடையான்பட்டு எனவும் அழைக்கப்படுகின்றனர். தேவர்கள் இங்கு காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பான ஆலயம் அமைத்து வழிபட்டனர். காலப்போக்கில் இந்த ஆலயம் மண்மேடிட்டு மறைந்து விட்டது. பிறகு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ குலத்தை சேர்ந்த சித்திரகாடவ பல்லவன் என்ற அரசன் மூலம் தன் கோவிலை கட்ட விரும்பினார் முருகப்பெருமான். அதனால் அதற்கு ஒரு விளையாடலும் பண்ணார். என்ன அப்படின்னா, அரசனோட பசுக்கள் தினமும் மாலையில் பால் கறக்காமல் போனதால் அரசன் அச்சமுற்றான். இதற்கு என்ன காரணம் என கண்டறியுமாறு காவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். காவலர்கள் அடுத்த நாள் பசுக்கள் மேயும் இடத்தை நோக்கி அவர்களை பின்தொடர்ந்து காவலர்களும் அரசனும் புறப்பட்டு சென்றார். அங்கே போகும்போது தெரிஞ்சது பசுக்கள் தானாக பால் சுரந்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல அப்படின்னு. உடனே அரசன் காவலர்களிடம் உத்தரவு பிறப்பிக்கிறார், பூமியை தோண்டி பார்க்கவும் அப்படின்னு. பூமியை தோண்டிய போது சதுர வடிவ கற்பலகையில் முருகன் வள்ளி தெய்வானி சகிதமாக கையில் வில்லாம்பு தாங்கியவார் சிற்பமாக காட்சியளித்தார். ஆனால் மண் தோண்டும் போது மண்வெட்டி முருகனின் தோளில் பட்டதால் அந்த இடத்தில் ரத்தம் கசிவதை கண்டு மன்னன் வேதனை உற்று முருகனை வேண்டி வணங்கியுள்ளான். உடனே ரத்தம் வழிவது நின்றுள்ளது. முருகனின் தோளில் காயம் பட்டதற்கு தாமே காரணம் என்ற குற்ற உணர்வோடு மன்னன் இரவு தூக்கத்தில் செல்கிறான். அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான், அனைவரும் வழிபடும் வகையில் கோவில் ஒன்றை கட்டினால் உனது நாடும் மக்களும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வார்கள் என கூறி மறைந்துள்ளார். இப்படி முருகனோட விளையாடல் மூலமா
சித்திரகாடவ பல்லவன் இந்த வேலுடையான்பட்டில் அமைந்திருக்கும் சிவசுப்பிரமணிய கோவிலை கட்டியுள்ளார். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாமா? இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோபுரமின்றி தெய்வானை திருமண சிற்பத்துடன் கூடிய தோரண வாசலுடன் அமைந்துள்ளது. அதையடுத்து முகப்பு மண்டபத்தில் 5 சூலாயுதங்களும் பலிபீடமும் கொடிமரமும் மயில் சிற்பமும் இடம்பெற்றுள்ளன. மகா மண்டபத்திற்கு வெளிப்புறத்தில் இடது பக்கத்தில் விநாயகர் ஆதிலிங்கமும் வலது பக்கத்தில் தண்டாயுதபாணி சிறு சன்னதிகளும் உள்ளன. மகா மண்டபத்தின் உட்புறம் இடது பாகத்தில் அருணகிரிநாதர் 4 சன்னதிகளும் அதற்கு நேர் எதிரில் தூணில் ஆஞ்சநேயரும் தெற்கு நோக்கி நடராஜ சபையும் அமைந்துள்ளது. கருவறை சுற்றிலும் விநாயகர், விஷாலாட்சி, விஸ்வநாதர், அகஸ்தியர், லோபமுத்ரா, துர்க்கை ஆகிய சன்னதிகளும் சனி பகவான், ஐயப்பன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ளே செல்ல கருவறையில் சுயம்புவான மூலவர் வள்ளி தெய்வானையுடனாய சிவசுப்பிரமணிய சுவாமியாக நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வெளிப்பிரகார சுற்றில் வடக்கு பகுதியில் கிழக்கு நோக்கிய சுந்தரேஸ்வரர் பெருமான் சன்னதியும், தெற்கு நோக்கிய மீனாட்சி அம்பாள் சன்னதியும், மேற்கு நோக்கிய பைரவர் சன்னதியும் இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தின் வாசலை ஒட்டி வலதுபுறம் நவக்கிரக சன்னதியும் தல விருட்சங்களும் தேர் வடிவ வசந்த மண்டபமும் இடம்பெற்றுள்ளது. ஆலயத்திற்கு வெளியே முருகப்பெருமானை நோக்கியவார் இடும்பன் உள்ளார். அவருக்கு பின்னால் முருகன் தன் சூலாயுதத்தை நட்டு உருவாக்கிய சண்முக தீர்த்தம் பறந்து விரிந்து காட்சியளிக்கிறது. தீர்த்தத்தின் படித்துறையில் கிழக்கு நோக்கியவார் வலம்புரி செல்வ விநாயகர் அருள் புரிகிறார். இந்த ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழா விசேஷமானதாகும். இந்த பங்குனி மாதம் வளர்பிறை கார்த்திகை நட்சத்திரத்தில் இங்கு கொடியேற்றம் நடைபெறும். தொடர்ந்து 10 நாட்கள் உற்சவம் நடைபெறும். திருவடைச்சான் சப்ரம், முத்து இந்திர விமானத்தில் வீதி உலா, திருக்கல்யாணம், திருத்தேர் வடம் பிடித்தல், உத்திர நட்சத்திரத்தில் காவடி எடுத்தல், பின் தெப்ப உற்சவம், இறுதியில் விடையாற்றி உற்சவம் ஆகியவை நடைபெறும். தொடர்ந்து 12 நாட்கள் சிறப்பாக நடைபெறும் ஒரு விசேஷமாகவும் இருக்கிறது. சரி, இந்த கோவிலுக்கு எப்படி செல்லணும்? கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் 16வது வட்டத்தில் கோவில் அமைந்துள்ளது. மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் உள்ளது. ஆட்டோ வசதியும் உள்ளது. மேலும் சென்னை கும்பகோணம் சாலையில் வடக்குத்து என்ற இடத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பும் இருக்கு. என்ன அப்படின்னா, கோவிலின் எதிரே அருள்மிகு ஐயனார் மதுரை வீரன் பூரணி புஷ்கலாம்பல் கோவில் வளாகமும் அமைந்துள்ளது இன்னொரு தனி சிறப்பாகும். இப்படிப்பட்ட இந்த கோவிலின் முருகப்பெருமானை நாமும் தரிசனம் பெறுவோம், அவரின் அருளை பெறுவோம். கடன், நோய் போன்ற பல பிரச்சனைகளையும் தீர்க்கும் பிரார்த்தனையை இந்த கடவுள் நமக்கு போற்றுகிறார். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை, சஷ்டி, பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகளும் செய்யப்படும். ஆகம விதிமுறைப்படி தினமும் 6 கால பூஜைகளும் செய்யப்படுகின்றன. இந்த கோவில் நடை திறப்பு காலை 6 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும், மாலை 4:30 இரவு 9 மணி வரையும் நடை திறந்திருக்கும். நாம் இந்த விசேஷமான முருகப்பெருமானை வணங்குவோம், அவரின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.